ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரசவ வலி நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்மளுக்கு குழந்த சீக்கிரமாக பிறக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சில பேர்த்துக்கு பிரசவ வலி வந்துடுச்சு அப்படின்னா அது சூட்டு வலி அப்படின்னு நின்றோம். பிரசவ வலியா சூட்டு வலியா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சூட்டு வலிங்கிறது லைட்டாக வலிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வலிச்சுட்டே இருக்கும் அப்பப்போ. அதுக்கப்புறம் வலி இருக்காது. ஆனால் நம்ம டெலிவரிக்கு நம்மளுக்கு வலி வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம கொப்புள் இருக்குல்ல, இந்த கொப்புளுக்கு பக்கத்தில் அந்த அடி வயிறு இருக்குல்ல, அந்த அடி வயிற்றில் தான் வலி வரும். சூட்டு வலிங்கிறது சுற்றி சுற்றி வலி எங்கேனாலும் வரும், வயிற்றை சுற்றி எங்கே வேணாலும் வலிக்கும். இது ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. ரெண்டாவது குழந்த பிறக்கும்போது கொஞ்சம் அனுபவம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிறவங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக பிரசவ வலி எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வயிறில் நம்ம தொப்புள் இருக்குல்ல, அந்த தொப்புளை சுற்றி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே அந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக வலிக்கும். அது சூட்டு வலி. அது டெலிவரி வலி கிடையாது. டெலிவரி வலி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் தொப்புள் இருக்குல்ல, அந்த தொப்புளுக்கு நேர் கீழே உங்கள் தொப்புள் நரம்பை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி தோணும், அதே போல் ஒரு வலி லைட்டாக வலிக்கும். ஒரு 10 செகண்டு அந்த வலி அப்படியே நிற்கும், உங்களுக்கு அப்படியே நிற்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த வலி இருக்காது. அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அதே போல் ஒரு வலி உங்களுக்கு அந்த பிறப்புறுக்கும் உறுப்புக்கும் அந்த தொப்புளுக்கும் நடுவில் அந்த வலி மறுபடியும் அதே இடத்துல வரும். அதே இடத்துல அது ஒரு 20 செகண்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வயிறு வலி வரும். இது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் இப்படி தான் வயிறு வலி இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். சில பேர்த்துக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஒவ்வொரு உடம்பு வாக்கு இருந்தாலும் இருக்கலாம். என்னுடைய உடம்புக்கு எப்படி எனக்கு வயிறு வலி வந்தது, என் குழந்தைங்க நார்மலாக தான் பிறந்துச்சு. எனக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் எனக்கு எப்படி வயிறு வலிச்சுதோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் இதே போல் வயிறு வலி இருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி போயிருங்க. சில பேருக்கு பனிக்குடம் உடஞ்சிரும். எனக்கு பனிக்குடம் உடையிற அளவுக்கு நான் வச்சுக்கிடல. எனக்கு எங்கள் நர்ஸக்கா சொன்னாங்க, உங்களுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் எழுந்திரிச்சு உட்காரக்கூடாது, நடக்கவே கூடாது. நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அங்கே இங்கே நடந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பனிக்கூடம் உடஞ்சிரும். பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேர்கால வலி வந்தாலுமே பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு அப்படின்னா குழந்தைக்கு மூச்சு திணறிடுமா, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேர்த்துக்கு சொல்கிறாங்க, நானே பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு அட்மிஷன் போடும்போது நான் பக்கத்தில் பெட்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, நான் இவங்களுக்கு பனிக்கூடம் உடஞ்சிடுச்சான், உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு பேறுகால வலி வருதா, வந்த உடனே நீங்கள் அதிகமாக எழுந்திரிச்சு லாந்த வேண்டாம். அதுக்குன்ட்டு எழுந்திரிக்காமலாம் இருக்க வேண்டாம். வலி வருதா, உங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுத்துருங்க. உங்களுக்கு இப்போ நம்ம ரெஸ்ட்டு தான், இப்போ தான் ரெஸ்ட்டு எடுக்க முடியும், ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் நம்ம. அப்படிங்கும்போது நீங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் சரிஞ்சாப்பில் படுக்கணும். ரைட் சைடு மல்லாக்க படுக்கக்கூடாது, மேலே பார்த்துட்டு குப்பரை படுக்கவே கூடாது. அந்த மாதிரிலாம் படுக்காமல் இடது கை பக்கமாக நீங்கள் சரிஞ்சு படுக்கணுமா. இப்படி படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேறுகால வலி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையும் மூச்சு நல்லா விடும். பனிக்கூடம் உங்களுக்கு உடையவே செய்யாது. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வலி எப்படி வருங்கிறத சொல்கிறேன். அரை மணி நேரம் வலிக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரை மணி நேரங்கிறது 20 நிமிஷம் ஆயிரும். அதே போல் வலி அதே இடத்துல தான் வலிக்கும். அதே இடத்துல மறுபடியும் அப்படியே வலிக்கும். ஒரு செகண்டில் நம்ம நம்மளுக்கு எந்த விஷயமே நம்ம மைண்டில் வராது, அந்த வலி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி ஒரு வலி வரும். அதுக்கப்புறமா 20 நிமிஷம் அப்படிங்கிறது
அப்படி 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா வலி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அதே போல் வலி வரும். அதே போல் வலி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து பேறுகால வலி. சில பேர்த்துக்கு சூட்டு வலி வரும்பாங்க. அந்த சூட்டு வலிக்கும் பேறுகால வலிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து நம்ம உணர்ந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு தொப்புளுக்கும் அந்த பிறப்புறுப்புக்கும் நடுவில் வந்து அந்த கீழே வந்து அந்த வெஜினா அப்படிம்பாங்கள்ல, அந்த சைடில் வந்து உங்களுக்கு வலி சுள்ளுன்னு அப்படி அதிக வலி, அப்படி நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு அதில் சுள்ளான வலி வந்தது அப்படின்னாலும் இது வந்து பேறுகால வலி தான். இப்படி பேறுகால வலி வந்துடுச்சுனாலே நீங்கள் என்ன செய்யணும்னா, படுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு சரிஞ்சு படுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முக்குனா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குழந்த பிறக்கும். வலி வந்துடுச்சுல, வலி வர வர வலி அதிகரிக்க தானாகவே குழந்த வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்படித்தான். எனக்கு வந்து அது தெரியாது. வலி வரும்போதெல்லாமே அப்படியே கையெல்லாம் அப்படி சிக்குன்னு பிடிச்சிக்குவேன். பக்கத்தில் எங்கள் அம்மாவெல்லாம் என்ன கோவப்பட்டு திட்டிகிட்டே எங்கள் அம்மா எங்கேயாவது வெளியில் போய் நின்றுக்கிடும். கையை நல்லா எங்கள் அம்மா கையை சிக்குன்னு பிடிச்சிக்கிடுவேன். என் பெட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க கையை நல்லா சிக்குன்னு பிடிச்சிக்கிடுவேன். கட்டில் கம்பியை பிடிப்பேன் அந்த வலி வரக்கூடிய டயத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலி வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்மளை செக் பண்ணி பார்ப்பாங்க. கர்ப்பப்பை எவ்வளோ திறந்துருக்கு, 2 விரல திறந்துருக்கா, 3 விரல திறந்துருக்கா, அந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே முக்குறோமோ முக்கத்தான் நம்ம கர்ப்பப்பை வந்து வாசல் வந்து திறக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முக்குங்க. அந்த வலி வரும்போது முக்கணும். வலி விட்டுரும், வலி கொஞ்சம் வரும், அதுக்கப்புறமா நார்மலாக விட்டுரும். அதுக்கப்புறமா வலி வரும். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு முக்குங்க. நீங்கள் முக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குழந்த வந்து வெளியில் வந்துடும். இது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எனக்கு தெரியலை. ஒரு அக்கா சொன்னாங்க, வலி வரும்போது முக்கி விடுமா, அப்போ தான் குழந்த வெளியே வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமாக வலியில் துடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறமே நான் முக்குனேன், நல்லா முக்கிட்டேன். முக்க தான் நல்லா வயிறு வலி அதிகரிச்சுது எனக்கு. அதிகரித்து அதுக்கப்புறமா இடுப்பு வலியும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது கர்ப்பப்பை வந்து ரொம்ப திறந்துடுச்சு. வெளியில் வரக்கூடிய டயத்தில் வந்து இடுப்போடு சேர்ந்து வலி கொடுத்துரும். வயிறு வலி இடுப்பு வலி ரெண்டும் சேர்ந்தாலும் இருக்கும். அந்த வலி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து குழந்த பிறக்கக்கூடிய டைம் வந்துடும். அதுவே எனக்கு 2வது குழந்த வந்து அந்த ஃபஸ்ட்டு குழந்த அனுபவம் இருக்கிறனால 2வது குழந்த வந்து எனக்கு வந்து ஈஸியாக பிறந்துடுச்சு. வலி வந்ததுமே நான் முக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே நான் பெட்டில் வலியில் ரொம்ப துடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கி வலி அதிகமாகிடுச்சு. அப்புறம் நர்ஸக்கிட்ட போய் எனக்கு வலி அதிகமாகுதுக்கா அப்படின்னு நான் சத்தம் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தேன். எம்மான்னு பக்கத்து பெட்லலாம் குழந்தைய பார்க்க வந்திருக்க ஆள் ஃபுல்லாமே என்னையே தான் பார்த்தாங்க. எனக்கு அவ்வளோ வலி கத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா குழந்த பிறக்கைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது என்ன ஒரு மேஜிக்னே தெரியலை. போய் ஒரு 2 நிமிஷம்தான் எனக்கு டாக்டர் சொன்னாங்க, என்னம்மா இன்னும் கர்ப்பப்பை இன்னும் திறக்கலாமா, லைட்டாக தாம்மா திறந்துருக்கு, எதுக்கு இப்படி கத்துத அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. அதனால எனக்கு வந்து முக்குனா சீக்கிரம் குழந்த பிறந்துடும், வலி தாங்க முடியலையே அப்படின்னு எனக்கு வந்து முக்கணும்னு தோணுது டாக்டர் அப்படின்னேன். சரிம்மா வா அப்படின்ட்டு பெருகாலம் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உடனே அந்த வயிறு அந்த கொப்புள் இருக்குல்ல, அது மேலே வந்து அது எனக்கு வந்து ரொம்ப அந்த டாக்டர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி. அவங்க வந்து அந்த கொப்புள் மேலே அப்படி கையை வச்சு இப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. அதை சுத்த எனக்கு வந்து அப்படி தடவிட்டே இருக்காங்க. தடவை வலி அதிகமாகுது. எனக்கு வந்து குழந்த வெளியில் வர்றதுக்கு முக்கணும் போல் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் தான் உள்ளே போனேன். உடனே குழந்த பிறந்துருச்சு. உடனே குழந்த அழுகுது. அதுக்கப்புறமா குழந்தைங்க வெளியில் இருக்கவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்போ தான் அந்த பொண்ணு கத்திகிட்டு இருந்தது, அதுக்குள்ளே குழந்த பிறந்துருச்சா 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு. என் குழந்த வந்து உடனே வெளியே வந்தோடனே ரொம்ப சத்தம் போட்டான். ஒரே கத்துவலை கியான்ட்டு உடனே குழந்த பிறந்துடுச்சு. அந்த தருணம், நம்ம குழந்த அழுற அந்த தருணம் நம்மளுக்கு வந்து அது ஒரு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு தருணம் அது. வாழ்க்கையிலே அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு. நம்ம பிறப்பில் ஒரு பெரிய சந்தோஷமே அதுதான் நம்மளுக்கு. அதனால்
நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி எல்லாத்துக்குமே நடக்கும். கடவுள் வந்து எல்லாத்துக்கும் நார்மல் டெலிவரி தருவார். நம்மளும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுனா நம்மளுக்கு வந்து வெற்றி வந்து நிச்சயம். அதனால் உங்களுக்கு வலி வந்துடுச்சு, உங்களுக்கு கொப்புளுக்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் கீழே அடிக்கடி வலி வந்துக்கிட்டே இருக்குது, அரை மணி நேரம்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வலி வரும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி வந்துருச்சுனாலே நீங்கள் படுத்துக்கோங்க. ரொம்ப எழுந்திருச்சு ரொம்ப நடமாட வேண்டாம், உட்காந்துட்டும் இருக்க வேண்டாம், படுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். முக்குங்க, படுத்து கிடந்து எவ்வளோ முக்க முடியுமோ தெம்பை கூட்டிட்டு முக்குங்க, உடனே குழந்த வெளியில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.